ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம மத்தியமான பீர்பால் கி சதுராயி அப்படிங்கிறதுல லெசன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து எதில் வரும் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பரில் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட் பேப்பரில் வரும். இதில் வந்து மொத்தம் என்ன 7 ரோமன் இருக்கும். ஃபஸ்ட் ரோமன் வந்து மீனிங்ஸ் இருக்கும். செகண்ட் ரோமன்ஸ் வந்து அதோட ஆப்போசிட்ஸ் இருக்கும். தேர்ட் ரோமன் மேட்ச்சு. ஃபோர்த் ரோமன் வாக்கியம பிரயோகிஜி, அதாவது வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம சென்டென்ஸ் எழுதணும். ஃபிஃப்த்து ரோமன் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. ஒரு 4 ஆர் 3 கொஷின்ஸ் இருக்கும், அல்லது 5 கொஷின்ஸ் இருக்கும். அந்த இதில் வந்து அதில் அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும் அதுலேருந்து நீங்கள் எடுத்து எழுதணும். 6th ரோமன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். 7th ரோமன் எஸ்ஸே. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதோட லெசன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பீர்பால் கி சதுராயி. பீர்பால் அக்பர் பாத்ஷா கே தர்பார் மே ரக்தா தா. பீர்பால்ங்கிறவர் பாத்ஷாகனா அரசவை. ஓகேங்களா? அந்த அரசவையில் வந்து இருப்பார். பீர்பால் வந்து அக்பார் அவரோட தர்பாரில் தான் இருப்பார். ஹாஜிர் ஜவாப் வியக்திதா. ஹாஜிர் ஜவாப்னா ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன். உஸ்கி ஹோஷியாரி கே காரன் பாத்ஷா உசே பகுத் சாக்தே தே. ஹோஷியார்னு அவரோட இன்டெலிஜென்ட்னால அரசவையில் வந்து அவருக்கு வந்து எப்போவுமே நல்லது நடக்கும். அவர் உஸ்கா ஆதார் பி கர்த்தே தே. அவருக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்டும் உண்டு. बादशाह रोज शाम को राजमहल के बगीचे में टहला करते थे. டஹ்லானா உழவுறது, ராஜ்மஹால்னா அரண்மனையோட கார்டன் இருக்குங்களா அதில். ஓகேங்களா? அரசரும் ஓகேங்களா பீர்பால் அவருமே 2 நாள் டெய்லியுமே வந்து அவங்க 2 பேருமே கார்டனில் வந்து கார்டனில் வந்து உழவுறதுக்காக டெய்லியுமே போவாங்க. ஓகேங்களா? பீர்பால் பி உன்கி கா கா உன்கே சாத் ஜாயா கர்த்தா தா. பீர்பாலும் அவர் கூட போவார். ஏக் தின் தோனோ டகல்தே டகல்தே ஏக் சோட்டி தாலப் கே பாஸ் பहुंचे. ஏக் தின்னா ஒரு நாள், தோனோ 2 பேருமே டகல்தே டகல்தே அதான் வாக்கிங் போயிட்டே இருக்கிறப்போ ஏக் சோட்டி தாலப், சோட்டேனா சின்ன, தாலப்னா பாண்டு, பாஸ்னா அது பக்கத்தில், பவுன்ச்சுனா சென்றடைதல், ரீச் ஆகிறது. 2 பேருமே ஒரு நாள் வந்து நடந்துகிட்டே போயிட்டு அந்த குளத்து பக்கத்தில் போகிறாங்க. பாத்ஷாஹ் அப்னே ஹாத் பைர் தோனே பானியுமே உத்தரே. ஹாத் பயிர்னா காலும் கையும், கையும் காலும். ஓகேங்களா? தோனேனா வாஷ் பண்ணுறதுக்கு, உத்திரேனா இறங்குறது. ராஜா வந்து ஒரு நாள் வந்து அவர் கை காலை அந்த குளத்துக்கு பக்கத்தில் போகிறாங்கல்ல, போனவுடனே கை கால் வாஷ் பண்ணுறதுக்காக அதில் வந்து இறங்குறாரு. ஓகேங்களா? ஜோடே கே தின்சே பானி பரஃப் கே சமான் டண்டாத்தா. பரஃப் கே சமான் அப்படின்னா பனிக்கட்டிக்கு சமமாக அது வந்து தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அதை தான் வந்து பரஃபே சமான் டண்டா அப்படின்னு சொல்கிறது. தண்ணி வந்து பனிக்கட்டிக்கு சமமாக அவ்வளவுதான் இருக்குது. பாத்ஷாஹ் நே ஜூட் பாகர் ஆத்தே ஹுயே கஹா. பீர்பால் பாத்ஷாஹ் வந்து சடனாக வந்து அந்த தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு பனிக்கட்டிக்கு சமமாக ரொம்ப ஜில்லுன்னு இருக்கனால அதை விட்டு வெளியே வந்துடுறாரு. வந்த உடனே பீர்பால்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கியா கோயி அப் இஸ் பானி மே நஹா சக்தா ஹை அப்படின்னு சொல்கிறாரு. யாராவது இந்த தண்ணியில் வந்து நஹானா குளிக்கிறது, இந்த தண்ணியில் வந்து குளிக்க முடியுமா இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் போது அப்படின்னு சொல்கிறார். பீர்பால் நே துருந்த் உத்தர் தியா. துருந்த்னா சடனா, உத்தர்னா ஆன்சர். பீர்பால் வந்து சடனாக ஆன்சர் கொடுக்குறாரு. நஹானே கி பாத் சோட் தீஜியே. சோட்னா விட்டு விடுறது, நஹானேனா குளிக்கிறது, குளிக்கிறத விடுங்க, குளிக்கிறத நஹானே கி பாத் சோட் தீஜியேனா குளிக்கிறத விட்டுடுங்க. பைசா மில்னே பர் ராத் பர் இஸ் பானி மே கடா பி ரக் சக்தா. பைசானா அமௌண்ட்டு, ராத் பர்னா நைட்டு ஃபுல்லாக, ராத்னா நைட்டு, பர்னா ஃபுல்லாக, நைட்டு ஃபுல்லாக, கடானா ஸ்டாண்டு நின்றுட்டே இருக்கிறது. குளிக்கிறத விடுங்க, பைசா அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா யார் கூட இந்த நைட்டு ஃபுல்லாக வந்து இந்த தண்ணியில் வந்து நின்றுட்டுருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பாத்ஷா கோ உஸ்கி பாத்தோம் பர் விஸ்வாஸ் நஹி ஹுவா. பாத்ஷா அரசருக்கு வந்து விஸ்வாஸ்னா நம்பிக்கை, நஹி இல்லை, பீர்பால் சொல்கிறதுல வந்து அரசருக்கு வந்து நம்பிக்கையே இதில் இல்லை. உன்ஹோனே கஹா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அசம்பவ் ஹை, இது சம்பவம்னா நடக்கிறது, அசம்பவம்னா நடக்காதது, இது வந்து நடக்காதது அப்படின்னு சொல்கிறாரு. அகர் கோயி இசி கர் திக்காயே தோ மை உசே 5000 रुपये इनाम में दूंगा.
அகர்னா ஒரு வேலை, ஓகேங்களா, திக்காயினா அது நடந்ததை நான் பார்த்தா, ஓகேங்களா, 5 வஜர்னா 5,000, இனாம்னா கிஃப்டாக கொடுக்குறேன், இனாம். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லாக, ராத்திரி ஃபுல்லாக இந்த குளத்துல நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் 5,000 இனாமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. दूसरे दिन सब्रे बीरबल ऐसे व्यक्ति को खोज में निकला. दूसरे दिन செகண்ட் டே व्यक्तिकन அந்த மாதிரி இந்த குளத்தில் நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி யார் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவர் வந்து தேட ஆரம்பிச்சிடறாரு. तो उसकी बातों को सच्चा साबित कर सकता है. இந்த மாதிரி யார் இந்த குளத்தில் நிற்பா அப்படிங்கிறத தேட ஆரம்பிச்சிட்டு இருக்காரா. சன்யோகவசனா சந்தர்ப்ப வசத்தினால உஸ்னே ஏக் தோக்தி लकड़हारे को देखा जो अपने सिर पर लकड़ियाँ का भारी गट्टा ले सजा रहा है. ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தோஹ்தி லகட்கர்னா கிராமவாசி, அவர் வந்து இவர் வந்து விறகு கட்டு, லக்டியாங் கா பாரி கட்டான விறகை வந்து கட் பண்ணி கட்டி விற்கிற ஒருத்தரை வந்து பார்க்குறாரு. உஸ்கா சரீர் ஹட்டா ஹட்டா கட்டாத்தா, அவரோட உடம்பு எப்படி இருக்குன்னா, சரீரம்னா உடம்பு, ஹட்டா கட்டா அப்படின்னா நல்லா வில்லேஜ் மண் எப்படி இருப்பாங்க, நல்லா குண்டா உருண்டு திரண்டு நல்லா வாட்ட சாப்பிட்டமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் இருக்கார். வஹ் ராத் பர் லக்டி காட்கர் சப்ரே உஸ்ஸே பேச்னா தா. ராத்திரி ஃபுல்லாக காட்கர்னா கட் பண்ணுறது, பேச்னானா சேல்ஸ் பண்ணுறது. ராத்திரி ஃபுல்லாக ஒரு விறகு வெட்டி அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கட்டி வச்சுட்டு அவர் ஊருக்குள்ளே போய் பகலில் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுவார். இதுதான் அவரோட வேலை. பீர்பால் நே உஸ்ஸே பூச்சா, பீர்பால் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, கியா தும்கோ சர்தி நகி லக்தி, சர்தினா பனி, ஓகேங்களா, உங்களுக்கு பனியெல்லாம் தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. லக்கட்கர் நே கஹா, அந்த விறகு வெட்டி வந்து சொல்கிறாரு, மைன் பச்சே வாலா ஹூங், நான் வந்து குழந்த இல்லை, மைண்ட் பால் பச்சை வாலா ஹூங், எனக்கு வந்து குழந்தை இருக்குது. சர்தி கர்மி கி பர்வா கரோங், வெயில், சர்தினா பனி, கர்மினா வெயில், வெயில் பனி எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா ரொட்டி கைசே கமூங்கா, அவங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு நான் வந்து என்ன செய்வேன் அப்படிங்கிறத கேட்குறாரு. பீர்பால் நே உசே சாரி பாத்தம் சமாஜாயி. உஸ்னே பாத்ஷா கி ஷர்த் சஹர்ஷ் ஸ்வீகார் கர்லி. சஹர்ஷ்னா ஹாப்பினஸ், ஸ்வீகார்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது. பீர்பால் வந்து அவங்களோட எல்லா சுச்சுவேஷனையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவர் வந்து அந்த குளத்தில் நிற்கிறதுக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு வந்து புரிஞ்சு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்காரு. ஷாம்கோ 6 बजे अकबर बादशाह सभी दरबारियों के साथ तालब के पास पहुँचे. शाम ஈவினிங், செஹ்னா 6 o'clock, அக்பர் வந்து தர்பாரியோ எல்லாரும் இருக்கிறத தர்பாரியோ வர்றாங்க, ஓகேங்களா. தாலப்மே பहुँचा, அந்த குளத்து பக்கத்தில் அக்பர் மட்டும் இல்லாமல் பீர்பால் அந்த தர்பாரில் யார் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து குளத்து பக்கத்தில் வர்றாங்க. வக் தோஹாத்தி பி வஹா பீர்பால் கே சாத் பहुँचा, அவங்க வந்து பீர்பால் பக்கத்தில் வந்து கேட்குறாங்க. बादशाह ने कहा, सुनो, अब से सवेरे 6 बजे तब इस तालाब के गर्दन तक के पानी में कड़े रखना चाहिए. என்ன சொல்ல, கர்தன்னா நெக்கு, ஓகேங்களா. அவர் வந்து பாத்ஷாக் வந்து அந்த அரசர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து மணி 6 o'clock, இந்த குளத்தில் வந்து கழுத்து வரைக்கும் தண்ணியில் இருக்கிறதுக்கு நிற்கணும், ஓகேங்களா. இன்றைக்கி இப்போ இருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும், இப்போ ஈவினிங் 6 o'clock, மார்னிங் 6 o'clock வரைக்கும் இந்த குளத்துக்குள்ளே இறங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏக் மினிட் கேலியே பி பாகர் நகி நிக்கல்தா சம்ஜானா புரிஞ்சதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா. பாகர் நகி நிக்கல்தானா வெளியே வரக்கூடாது. ஏக் மினிட்னா ஒரு நிமிஷம் கூட வெளியே வந்து இந்த குளத்தை விட்டு வரக்கூடாது, புரிஞ்சதா அப்படின்னு அந்த இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த மேனுக்கு. தும்கோ கானா யா பானி பி ராத் பர் நகி மிலேகா. கானா யா பானி, குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ராத்திரி ஃபுல்லாக எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. போலோ ஏ ஷர்த்தே மஜூர்னா இந்த கண்டிஷனுக்கு, ஓகேங்களா, சொல்லு, இந்த கண்டிஷனுக்கு வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு அந்த கிராமவாசிகிட்ட கேட்குறாங்க. தோஹ்ராத் நே கஹா, ஹுஜூர் சப் சத்தோ மஜூர்கை, கிராமத்து வாசி வந்து சொல்கிறாரு, நான் அந்த ஆல் கண்டிஷன்ஸுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உசி வக்கத் வக் ஜாக்கர் கர்தன் தக்கே பானி மே கடா ஹூ கயா, கிராமவாசி அதுக்குள்ளே இறங்கி கழுத்து வரைக்கும் தண்ணியில் வந்து நிற்க ஆரம்பிச்சிடாரு. बादशाह ने 2 नौकरों को उस देहाती की रखवाली करने के लिए नियुक्त किया. 2 नौकरना 2 மெய்டு,
ரக்வாலினா வைக்கிறது, நீக்குத்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. ராஜா வந்து 2 காவலாளி வந்து அவர் தனியை விட்டு வெளியே வராரா இருக்காரா அப்படின்னு பார்க்குறதுக்கு 2 காவலாளியை வந்து வச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. துஸ்ரே தின் செகண்ட் டே சபரே வக்த் தோகத்தி தோனோ நௌக்கரை கே சாத் பாத்ஷா கே பாஸ் ஆயா. 2வது நாள் காலையில் காவலாளிகள் 2 பேருமே அரசவைக்கு வந்து வர்றாங்க, ராஜாட்ட வந்து வர்றாங்க. பாத்ஷா கோ படா தாஜுப் ஹுவா. தாஜுப்னா ஆச்சரியம். அரசருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உன்ஹோனே பூச்சா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தும்கோ ஜராபி ஷர்தி மகசூஸ் நஹி ஹுயி. சஜ்ஜிபீனா கொஞ்சம் கூட, சஜாபீனா ஜராபீனா கொஞ்சம் கூட, ஷர்தினா குளிர், மகசூஸ்னா இல்லையா. உன்கோ பூச்சா, அவர் வந்து அவங்க வர்றாங்கல்ல, அவங்க யாரை கூப்பிட்டு வர்றாங்கன்னா, அந்த குளத்துக்குள்ளே நின்னார்ல அந்த கிராமத்துவாசி மரம் வெட்டுறவர், அவர் கூப்பிட்டு வர்றாங்க. அவரை பார்த்து கேட்குறாரு, கொஞ்சம் கூட உனக்கு குளிர் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. தேஹாத்தி நே கஹா, அந்த மரம் வெட்டுறவர் சொல்கிறாரு, ஹுஜூர் தாலப் கே கினாரே பர் ஜோ தீப் ஜல் ரஹா தா. கினார்னா கார்னரில், தீபம்னா ஒரு லைட்டு, அந்த குளத்தோட கார்னரில் வந்து ஒரு லைட் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. உசிக்கோ தேக்னா ஹுவா, நான் வந்து அதை பார்த்துட்டே இருந்தேன். மைண்ட் கடா படா, அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. முஜே பில்குல் சர்தி நஹி மகசூஸ் குயி. பில்குல்னா கான்சன்ட்ரேஷன், மகசூஸ்னா குளிர். நான் அந்த லைட்டை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பார்த்துட்டே இருந்ததுனால எனக்கு வந்து இந்த குளிர் தெரியலை அப்படின்னு அதை சொல்கிறார் அவர். அக்பார் நே கஹா, அக்பர் வந்து சொல்கிறாரு, மாலும் ஹோத்தா ஹை, உனக்கு புரிஞ்சதா, உசி தீப் கி கர்மி நே சர்தி கோ தூர் கர் லேத்தே ஹை. அந்த உனக்கு புரிஞ்சதா அப்படின்னு என்ன புரிஞ்சதா அப்படின்னா, உன்னோட குளிர் வந்து உனக்கு ஏன் தெரியல அப்படின்னா, அந்த லைட்டோட வெளிச்சம் ஹீட்டு வந்து உனக்கு கிடச்சது, அதனால தான் வந்து உனக்கு வந்து தெரியலை, குளிர் வந்து தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்லியே தும்கோ இனாம் நகி மிலேகா, ஆகையால் வந்து உனக்கு இனாம் வந்து கொடுக்க முடியாது, பணம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. தேகத்தி மண் மசோ சக்கர் சுப் சாப் பில்கர் பீர்பால் கே பாஸ் சலா கயா. மசோசக்கர்னா உடையிறது, மசோசக்கர்னா மனசு உடைஞ்சிறது, சுப் சாப்னா ரொம்ப அமைதியாக. ராஜாவோட இந்த இதை கேட்டுட்டு அவர் வந்து மனசு உடைஞ்சு ரொம்ப அமைதியாக வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா பீர்பாலோட பார்க்க போகிறாரு. அவர் உஸ்னே பீர்பால் சே சாரி பாத்தோம் பத்தாயி. சாரினா எல்லாத்தையுமே வந்து அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த மேன் வந்து பீர்பால்கிட்ட வந்து சொல்கிறாரு. பீர்பால் நே கஹா கல் ஷாம் தக் தும்கோ இனாம் துலா தூங்கா. கல் ஷாம்கோனா டுமாரோ ஈவினிங், ஓகேங்களா. திலாவ் தூங்கானா வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் எனக்கு டைம் கொடு, நான் உன்னோட காசை உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. துஸ்ரே தின் கஹாரக் பஜே கயே 11 பஜேனா 11 o'clock, ஓகேங்களா. 2வது நாள் 11 o'clock ஆயிடுச்சு. பீர்பால் அப் தக் தர்பார் மே நஹி ஆயா. பீர்பால் வந்து அது வரைக்குமே வந்து அரசவைக்கு வரல. உஸ் தின் பாத்ஷாஹ் பீர்பால் கோ சாத் லேக்கர் கஹி ஜானே வாலே தா. அப்போ அந்த தினத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அரசர் வந்து பீர்பாலை பார்க்குறதுக்காக அவரே வந்து போகிறாரு. இஸ்லியே பாத்ஷா கூத் பீர்பால் கே கர் கயே. ஆகையால் வரலங்கிறதுனால அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. பீர்பால் ரசோயி கர்மே கானா பக்கா ரஹாத்தா. ரசோயினா ஃபுட்டு மேக் பண்ணுறது, வீட்டில் சமைச்சிட்ருக்காரு, சாப்பிட்றதுக்காக ஃபுட்டு வந்து மேக் பண்ணிகிட்ருக்காரு பீர்பால். நீச்சே ஏக் சுலாக் ஜல் ரகாத்தா. கீழே வந்து சுலாகனா அடுப்பு, நீச்சேனா கீழே வந்து ஒரு அடுப்பு இருக்குது. 5 फुट ऊंचे सिके पर एक हांडी रखी है. 5 फुटனா 5னா 5, பூட்னா அடி, ஓகேங்களா. 5 அடி, ஊஞ்சுனா உயரம், 5 அடி உயரத்தில் ஏக் ஹாண்டி ஒரு மண்பாண்டம் வந்து வச்சுருக்காரு. அடுப்பு கீழே இருக்குது, அடுப்புக்கும் அந்த மண்பாண்டத்துக்கும் 5 அடி டிஃப்ரென்ஸ் இருக்குது. உஸ்மே பானி ஒரு சாவல் தே. பானினா தண்ணி, சாவல்னா ரைஸ், அதில் வந்து தண்ணியும் ரைஸும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. பாத்ஷாக்கோ தேக்னேகி, அரசர் வந்து அதை பார்க்குறாரு. பீர்பால் போலோ, பீர்பால் சொல்லு, ஹுஜூர் மாஃப் திஜியே, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேங்களா. மாஃப் கிஜியே தேர் ஹோ கயி, ஏன் தூரத்தில் இருக்குது, பர் கியா கருங்கா, என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. சாவல் ஜல்தி நஹி பக்தா, என்ன இந்த அரிசி இது வந்து சாதம் வந்து சீக்கிரம் உனக்கு கிடைக்காது. பாத்ஷாஹ் நே நஜ்திக் ஜாக்கர் தேக்கா, நீ பக்கத்தில் வச்சாதான் சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். தோ உன்ஹே கூப் ஹங்சி ஆயி, உடனே வந்து அவர் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹங்சினா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்ஹோனே கஹா, பீர்பால் அவர் வந்து பீர்பால்கிட்ட சொல்கிறாரு, தும் கப்சே இத்னே பேவக்கூப் பனே. பேவக்கூப்னா முட்டாள்.
நீ வந்து என்ன இவ்வளோ முட்டாளாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. சுல்ஹே கா தா ஃபாங்ஸ் பூட் தூர் கி ஹாங்டி கோ கைசே கரம் கரேகா அவுட் சாவல் கைசே பக்கேகா. தாஃப்னா ஹீட்டு. அடுப்புக்கும் அடுப்புக்கும் அந்த மண்பானைக்கும் இவ்வளோ 5 அடி தூரம் டிஃப்ரெண்ட் இருக்கும்போது அந்த பானை எப்படி ஹீட் ஆகும், தண்ணி எப்படி பானை எப்படி ஹீட் ஆகி அதுக்கப்புறம் தண்ணி எப்போ ஹீட் ஆகும், அப்புறம் எப்போ அரிசி வந்து உனக்கு எப்படி சமைக்க முடியும், எப்படி சாப்பிடுவா அப்படின்னு கேட்குறாரு. பீர்பால் முஸ்குராத்தே ஹுயே போல, முஸ்குராத்தேனா சிரிச்சுக்கிட்டே, பீர்பால் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஜஹாங் பனாக், பேரரசரே, ஜஹாங் பனாக பேரரசரே, ஆஃப்கே பகிச்சே கா தீப் 10 फुट की दूर तक अपनी गर्मी से सर्दी को दूर कर देता है. அதாவது கார்டனில் இருக்கிற லைட்டு அந்த மனுஷனுக்கு சூடை கொடுத்து அவருக்கு குளிரை வந்து தூரம் விரட்டிருச்சு. அது மாதிரி பர் மேரே घर का जुलाहा 5 फुट तक अपने ताव पकड़ कर चावल नहीं पका सकेगा. சொல்கிறார், அங்கே இருக்கிற லைட்டு வந்து அவருக்கு அவ்வளோ தூரத்தில் லைட்டு அவருக்கு ஹீட்டை கொடுத்து குளிர விரட்ட நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த 5 அடி தூரத்தில் பக்கத்தில் இருக்கிற இந்த மண்பானை அதில் ரைஸ் சாதம் ரெடி ஆகாதா, தண்ணி ஹீட் ஆகாதா அப்படின்னு கேட்குறாரு. அக்பர் கோ பாத் சம்ஜானே மே தேர் நஹி லகி கி பீர்பால் நே கியோ யஹ் நாடக் ரச்சாத்தா. அப்போ வந்து அக்பர் வந்து புரிஞ்சுக்கிறார், இது வந்து எல்லாமே பீர்பாலோட நாடகம் தான் அப்படிங்கிறத. உன்ஹோனே துருந்த் தேகத்தி கோ 5000 रुपये இனாம் மே தேனே கா ஹூக்கம் தியா. உடனே வந்து சடனாக வந்து அந்த மேனுக்கு வந்து அந்த கிராமத்துவாசி வரகு வெட்டுறவருக்கு வந்து 5000 ரூபாய் வந்து இனாமாக கொடுத்துட்றாரு. அவர் பீர்பால்கி குஃப் தாரிஃப்கி, பீர்பால் வந்து ஹாப்பி ஆயிடுறாரு. அவ்வளோதான், இதுதான் இந்த லெசன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து இதோட எஸ்ஸே, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா. தேங்க்யூ.